ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 29 அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்கிற ஒரு படத்தோட டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க சென்னையில் பேஸ் பண்ணி சென்னையில் இருக்க ஒரு இளைஞனோட லைஃப்பை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட அமைப்பு இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சென்னை இளைஞன் அப்படின்றதுனால சென்னையில் இருக்கிற சேப்பாக்கம் மைதானம், அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான பில்டிங்ஸ், நம்ம மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் வந்து பிரிட்ஜு, அப்புறம் எல்லாமே வந்து இதை காட்டுறாங்க. ஸோ அதேமாதிரி அதுக்கடுத்து வந்து பீச்சு காட்டுறாங்க. பீச்சிலேருந்து கட் பண்ணால் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின், அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுக்குள்ளே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என் பேரா, இதுதான் என் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அந்த இன்டர்வியூ மாதிரி எடுக்கிற மாதிரி செய்கிறானுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4-5 பேர் வராங்க. எல்லாருமே அவங்க பேரை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் இந்த வேலை பார்க்குறவன் அப்படின்ற, அதை பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாருமே அதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இப்படியே தான் போய்கிட்டுருக்கு. அதை கேட்டால் அவனோட ஆன்சர் எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எல்லாம் வெக்ஸ் ஆகி இல்லை போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடானுங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்ட யாருமே வந்து அவங்க எதிர்பார்த்த அந்த கரெக்டான ஆன்சர்லாம் சொல்லலை. ஒரு சில நான் மனுஷங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லைங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கான். ஸோ யாருக்குமே அந்த ஆன்சர்லாம், அதாவது இவர் என்ன கொஸ்டின் கேட்க வர்றாரு, எதை பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்க வர்றாருன்னு யாருக்குமே தெரியல. ஸோ எல்லாருமே வந்து அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவரை அவாய்ட் பண்ணிடுறானுங்க. அதுக்கடுத்து கட் பண்ணால் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் வந்து நம்ம உட்காந்துருக்கப்பல எதை நம்ம ஹீரோ. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து அதே கொஸ்டின் கேட்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஸோ அதுலேருந்து கட் பண்ணால் ஹீரோ யாருன்னு தெரியல அப்படின்றது தான் அவர் அந்த கதையோட ஸ்டார்டிங் மாதிரி இது. ஸோ ஹீரோ வந்து ஒரு வாஷ் பேஷனில் போய் மூஞ்சியை கழிட்டு நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் வந்து ஹீரோயின் உட்காடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேஸ் பண்ணதான் இந்த படத்தோடது. ஒரு நார்மல் சென்னை லைஃப்பில் இருக்கிறவனோட கதை, அவனோட லைஃப் பற்றி தான். ஸோ இந்த படம் வந்ததுக்கு பார்த்தா இதை பற்றின டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.